இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன தெரியுமா அடையாளம்? இந்தியாவில் வேறு எந்த கொம்பனும் செய்யலை. நல்லா கவனிங்க. இந்த அமித்ஷாவும் மோடி என்ன பண்ணாங்கன்னா, ஏக இந்தியாங்கிற பேரில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியிலும் 15% டெல்லி நிரப்பும்னாங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில், எம்எம்சியில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில், எல்லா மெடிக்கல் காலேஜிலும் 15% எடுத்துக்கிட்டான். சட்டமன்றம் எடுத்துக்கிட்டான். அப்படி 15% போகிற போது நமக்கு குறையுது சீட் 85 ஆயிடுது, 100 சீட் 85 ஆயிடுது. இந்த 85க்கு ரிசர்வேஷன் இருக்கு. பிசிக்கு, எம்பிசிக்கு, வன்னியருக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, முக்குளத்தோருக்கு, கவுண்டருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. பறையருக்கு, பல்லருக்கு, அறிஞருக்கு இருக்கு. மீதி 15 எடுத்துக்கிட்டான் பாரு. அதுக்கு ரிசர்வேஷன் இல்லை. அதுக்கு நேரம் அவாலே வந்துடுவான். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 காலேஜ் 70 காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட இருக்கும் தனியார் கல்லூரி சேர்த்து. அப்போ இந்தியாவுக்குள்ள எத்தனை கல்லூரிகள் இருக்கும்? இத்தனை கல்லூரியிலையும் 15% லாபகமாக சொல்லாமல் கொள்ளாமல் சட்டம் ஏற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, பரவாயில்ல, ஏக இந்தியாவோட ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த 15%க்குள் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டான எவனாய் சிந்திக்கல. உச்சநீதிமன்றத்திற்கு போய் அந்த 15% தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று உத்தரவு வாங்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் வருதான். மாறுதல் நடந்துகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த மாறுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதனும் அவருக்கு பின்னால் இருக்க திமுக.